உங்களுக்கு ஒரு உலகறிந்த ஒரு செய்தி, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தெரிய வேண்டிய ஒரு செய்தி. இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா திருமணம். அதுதான் இன்றைக்கி இளைஞர்களுக்கு மத்தியில் நிறைய ஒரு பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, வழக்கறிஞர் சுமதி அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காங்க. நிறைய இந்த போர் வீரர்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நிறைய செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள். மிக சிறப்பான ஒரு பெண்மணி, மிக நேர்மையான ஒரு பெண்மணி, தைரியம் மிகுந்த ஒரு பெண்ணு. அவங்கள நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது, எதாக இருந்தாலும் பளிச்சுன்னு பேசுகிற அம்மா தான் அவங்க. அவங்க எழுதிய ஒரு செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான். ஒரு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு 2 குடும்பம் போகுது. ஒரு குடும்பம் தென்னிந்தியாவிலேருந்து போகுது, ஒரு குடும்பம் வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. இவங்க 2 குடும்பமுமே ஒரு சத்திரத்தில், அந்த கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தில் சந்திச்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு வரன்லாம் பார்க்குறாங்க, ஒன்றுமே இந்த பெண்ணுக்கு செட் ஆகாத ஒரு நிலை. அதே மாதிரி தான் அந்த பையனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். இந்த 2 குடும்பமும் அந்த சத்திரத்தில் சந்திச்சுக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பெண்ணினுடைய குடும்பம் இருக்குல்ல, இங்கேருந்து போன குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் சாப்பிட்றதுக்கு அங்கே தங்கி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள், ஹோட்டலு, இங்கெல்லாம் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. ஆனால் அந்த வடநாட்டிலேருந்து வந்திருந்தா, ஆனால் நம்ம தமிழ்நாட்டு குடும்பம் தான் அது. வடநாட்டிலேருந்து வந்திருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டவ் எடுத்து வச்சு அதில் சப்பாத்தி மாவு பசைஞ்சு சப்பாத்தி போட்டு அந்த குடும்பம் சாப்பிடுது. அதை அந்த பெண் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. அவள் பேர் புஷ்பா. அவள் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறா. பார்த்த உடனே அவளுக்கு இது ரொம்ப என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு அவள் நினைக்கிறா. ஆனால் அவளுக்குள்ளார ஒரு நினைவு என்ன வருதுன்னா, இவனை நாம் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இது நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அவளுடைய உள்ளத்துக்குள்ளே வருது. ஆனால் வட இந்தியாவிலேருந்து வந்திருந்தான்ல, அவன் பேர் சுரேஷ். ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்லை. இந்த 2 குடும்பமும் அங்கே இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நெருக்கமான ஒரு குடும்பமாக மாறி போகிறாங்க. மாறி போகும்போது இந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன்கிட்ட உங்கள் பையனை எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி கல்யாண பேச்சை தொடர்றாங்க. தொடரும்போது இவனுக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் தோணலை. கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானேங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த சுரேஷ் இருக்கானே, அவனுக்கு கூட பிறந்தது 3 அண்ணன் 1 தங்கச்சி. ஆனால் அவன் இவளை பார்க்கும்போது என்ன நினைக்கிறான்னா, நம்மளோட நிலைமைக்கு இந்த காதல் திருமணம் இதெல்லாம் ஒத்து வராது, பெற்றோர்கள் பார்த்து முடிவு பண்ணால் பண்ணிக்கலாம், அந்த மனநிலையில் தான் அவன் இருக்கான். இவளுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. இவங்க தாய் தகப்பனுக்கும் அந்த ஆசை வருது. உடனே சேர்ந்து பேசி திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. திருமணமும் நடந்துருது. நடந்ததுக்கு பிறகு இந்த பெண் என்ன பண்ணுறா, வட இந்தியாவுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டில் இவனோட அண்ணிகள் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 அண்ணிகளும் ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. அவங்க ஒரு செருப்பு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியிலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு தான் அந்த குடும்பம் எல்லாருமே அதை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களோட தேவைகளை நிறைவு பண்ணிக்கிறாங்க. யாருக்கும் தனிப்பட்ட சம்பளத்தை சேர்த்து வச்சுக்கணும், தனிப்பட்ட சேமிப்பு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்குது. அவங்க அண்ணிங்களும் தனியாக எனக்குன்னு வேணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு மனநிலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த நம்ம பெண் சுதந்திரம் அப்படி இப்படி அப்படியெல்லாம் அவங்களுக்கு பேச தெரியாது. எல்லாருமா சேர்ந்து சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, எல்லோரும் பகிர்ந்துக்குவாங்க. இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இவனும் அவங்கள பார்த்து இதுதான் குடும்பம் போல் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு அது பிடிக்கலை, அங்கே இருக்கிறது பிடிக்கலை. இவன் என்ன பண்ணுறா,
இங்கே நம்ம தென்னாட்டுக்கு வந்துடுறான். வந்த உடனே அவன் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரான். வந்த உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இதை பாரு, இங்கேயே நான் உனக்கு ஒரு நல்ல கம்பெனி வச்சு தரேன், அந்த கம்பெனியில் நீ இங்கேயே வந்து இருந்துடு அப்படின்னு அவனை கூப்பிடுறாரு. ஆனால் அந்த சுரேஷ் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்னாலெல்லாம் எங்கள் அண்ணன்களை எல்லாம் விட்டுட்டு வர முடியாது, என் குடும்பத்தை விட்டுட்டு என்னால் வர முடியாது, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவங்க அப்பாவும் அம்மாவும் அவளும் ஆன வரைக்கும் சொல்லி பார்க்குறாங்க, எதையுமே கேட்கலை. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவன் மேலே அடித்தான், உதைச்சான், வந்து கொடுமைப்படுத்தினான் அப்படின்னு அவன் மேலேயும் அவன் குடும்பத்து மேலேயும் சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். கம்ப்ளைண்ட் பண்ணின உடனே போலீஸ் என்ன பண்ணுது, அத்தனை பேரையும் கைது பண்ணி தூக்கிட்டு வந்துடுது. தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போடுறாங்க. அப்போது அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு நாளும் ஒத்து வராது, இது வந்து நாங்கள் என் பையனெல்லாம் இங்கே வந்தெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா மேலே இன்னும் பல குற்றங்களை செஞ்சதாக சொல்லி 12 நாள் சிறைக்கு போயிடுறாங்க. 12 நாள் சிறையில் தான் இருக்காங்க. இவனுக்கு வெளியில் வர முடியாத ஒரு நிலை வருது. அதுக்கப்புறமா யாரோ ஒரு வக்கீல் மூலமாக அவங்க பெயிலில் வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு வழக்கு விவாகரத்து வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக விவாகரத்து வந்து அவன் அதுலேருந்து விடுபட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. இவங்க என்னடா இது, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். நல்ல இடமா பார்க்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. இவனுக்கு என்னென்னா எல்லாத்தையும் போய் அண்ணிக்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கே, ஒரு பசிக்கிறதுனாலும் அண்ணிக்கிட்ட தான் போய் கேட்கணும், ஏதாவதுனாலும் நமக்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நமக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களே அப்படின்னு இவனும் நினைக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியலை. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவனும் வரான். இவங்களும் யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு குடும்பம் அவங்கள சந்திக்குது. அந்த குடும்பத்தை, அந்த பெண்ணோட பேர் வந்து ராஜி அப்படிங்கிற பெண்ணு தான் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கும் திருமணம் நின்று போன ஒரு நிலையில் அந்த பெண் இருக்கா. இவனுக்கு விவாகரத்து வரைக்கும் போன நிலையில் இருக்காங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து சம்மந்தம் பண்ணிக்கிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி இவளுக்கு வந்து வரதட்சணை கொடுமையால் கல்யாணம் நின்று போயிட்டு அப்படிங்கிற செய்தியையும் பொண்ணு வீட்டுக்காரவங்க பையன் வீட்டுக்காரவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. பையன் வீட்லேயும் நடந்த நிகழ்வுகளை சொல்லிடுறாங்க. சரி, சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த பெண் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம யாருக்கிட்டையாவது நம்ம சொந்தக்காரவங்கக்கிட்ட சொல்லலாமா, இது மாதிரி ஏற்கனவே விவாகரத்தை ஆனவனை கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா, இப்படியெல்லாம் பல்வேறு சிந்தனைகளுக்கு நடுவில் இந்த பெண் வீட்டில் இருக்கும்போது அந்த சுரேஷ் வீட்டுக்கு ஒரு மொட்டைக்கடுதாசி வருது. அந்த மொட்டைக்கடுதாசியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ குடும்பத்தோடு அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவா, ஜெயிலில் வச்சுருவா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன உண்டோ எல்லாமே எழுதி ஒரு மொட்டைக்கடுதாசி அவங்க வீட்டுக்கு வருது. அதை படிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, அதை ஒரு அலட்சியப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், முடியவே முடியாது, பெண் வீட்டில் போய் நம்ம கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டில் போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோமே கல்யாணம் நின்று போச்சுன்னு அப்படின்னு. கல்யாணம் நின்ன வரைக்கும் தான் சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ன உடனே அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் நின்னதுனால எங்களுக்கு கோபம் வந்தது, அவங்க வந்து எங்களை தாறுமாறாக பேசுனாங்க, எங்களால் செய்ய முடியாததை எல்லாம் கொண்டு வான்னு கேட்டாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படிங்கிற வரைக்கும் சொன்ன உடனே அவன் சொல்கிறான், சுரேஷ், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற குடும்பத்தோடு என்னால் இருக்க முடியாது, திருப்பியும் நான் சிறைக்கு போனால் கூட என்னோடய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரர்களை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு என்னோடய மனம் ஒரு நாளும் ஒத்து வராது, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கல்யாணத்தை நிறுத்திடுறான். அவன் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் யார் அப்படின்னா, அவனுடைய கோழைத்தனம் கல்யாணத்தை நிறுத்துச்சா அப்படின்னா இல்லை, அந்த முதல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே புஷ்பா, அவள் தான் இவனுக்கு மொட்டைக்கடுதாசி போட்டு அவளோட வாழ்க்கையை கெடுத்தவ அவள் தான்.
அப்போது கல்யாணம் அப்படிங்கிறது பழி வாங்கிறதா இருக்குது. நான் பழி வாங்காமல் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பேர் கல்யாணம்னு எப்படி சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தருக்கு ஒத்து வரல அப்படின்னா ஒதுங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒதுங்கி நல்வாழ்வு வாழ்வதற்கான நல்ல குடும்பமாக இருக்கிற போது, அந்த குடும்பம் அராஜகமானதாக இருந்தால் இவங்க போட்டது சரின்னு நியாயப்படுத்தலாம். ஆனால் ஒரு நியாயமான ஒரு நல்ல குடும்பத்தின் மீது பழியை போட்டு அவங்கள மேற்கொண்டு வளர விடாமல், அவங்க திருமணம் செய்து கொண்டு வாழ முடியாமல் ஒருத்தி கெடுக்கிறா அப்படின்னு சொன்னால் இவள் எவ்வளவு மோசமான பெண்ணாக இருந்திருக்கணும். பழி வாங்கிறதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிறோம், இவ்வளவு பணம் செலவு பண்ணுறோம், சொந்தக்காரவங்கள கூப்பிடுறோம், பந்தி வைக்கிறோம், பத்திரிக்கை அடிக்கிறோம், ஊர் பூரா சொல்லி பிரிஞ்சு வாழறதுக்கும் ஒதுங்கி போகிறதுக்கும் பழி வாங்கிறதுக்குமா இந்த வாழ்க்கையை நம்ம வாழுறோங்கிறத இளைஞர்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்கணும். நம்ம சொல்கிறோம் கோயில்களில் போய் பொண்ணு பார்த்தா, கோயில்களில் போய் கல்யாணம் பண்ணால் சரியாக இருக்கணும். ஆனால் இவளுடைய திருமணம் முழுக்க முழுக்க இவளோட விருப்பத்தின் பெயரில் தான் நடக்குது, கோயிலில் தான் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த திருமணம் இப்படி விலகி போய் விடுகிறது அப்படின்னா இடம் முக்கியம் அல்ல, அது எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். மனசுங்கிறதும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழணுங்கிறதும் தான் வாழ்க்கையை தவிர பழி வாங்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லை. இப்போ இதனால் இந்த ஒருத்தியால் இவனோட குடும்பத்துக்கும் ஒரு நல்லது நடக்காமல் போச்சு, அந்த இன்னொரு பெண்ணோட குடும்பமும் வீணாக போச்சு. அப்போது அடுத்தவர்களினுடைய குடும்பத்தை கெடுப்பதிலே என்ன இந்த பெண்கள் கண்டார்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் அப்படிங்கிறது சும்மா கிடையாது, வெறும் பேச்சு கிடையாது. அடுத்தவர்களை வாழ வைப்பதும் தான் அதில் சேரும். படித்த பெண்களே இப்படி இருந்தால் மற்றவங்க என்ன பண்ண முடியும்? அதனால் வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான், பழி வாங்குவதற்கு இல்லை என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காணொளி தான் இது. இது ஒரு விழிப்புணர்வு காணொளி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது உண்மை நிகழ்வும் கூட. நன்றி. தொடர்ந்து பாருங்கள், நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது.